உலகம் முழுவதும் இருந்து வருகின்ற தமிழர்களும் பொதுமக்களும் வட இந்திய சுற்றுலா பயணிகளும் திருவள்ளுவர் அவர்களையும் சென்று பார்ப்பதற்கு ஏதுவாக ஒரு கண்ணாடி பாலம் அமைக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை பொதுமக்களிடமிருந்து வரப்பட்ட காரணத்தினால் இதற்கான ஒரு ஆலோசனையை முதலில் தமிழக அரசுக்கு குழுவின் பரிந்துரையாக வழங்கியிருந்தேன். தற்போது அந்த பரிந்துரை உயிர் கொடுக்கப்பட்டு இன்றைக்கு அது சுமார் 37 கோடி ரூபாயில் ஒரு பிரம்மாண்டமான கண்ணாடி பாலம் அமைக்கப்பட்டு இதுவரையில் சுமார் 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் வந்து சென்று நம்முடைய ஐயன் திருவள்ளுவரையும் அவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் ஒரு நல்வாய்ப்பை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களும் அந்த துறையும் செய்து தந்திருக்கிறது. ஒரு சிறு கீறல் இந்த கண்ணாடி பாலத்தில் ஏற்பட்டதன் விளைவாக பாலம் சேதமடைந்து விட்டது. அந்த சிறு கீறல் விழுந்த அந்த கண்ணாடி பாலம் அந்த இழை மாற்றப்பட்டு ஒரே நேரத்தில் சுமார் 500லிருந்து 600 பேர் அந்த பாலத்தின் மீது நடந்து சென்றாலும் அதனுடைய உறுதித்தன்மை வலுவானதாக இருக்கிறது என்பதை நெடுஞ்சாலைத்துறையினுடைய டிஇ அவர்களும் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர், நம்முடைய டூரிசம் அலுவலர் மற்றும் கப்பல் போக்குவரத்து பூம்புகார் போக்குவரத்து கழகத்தின் மேலாளர் மற்றும் நம்முடைய மாநகரத்தினுடைய ஆணையர், கோட்டாட்சியரோடு குழு பார்வையிட்டிருக்கிறது.